நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 837 முடிஞ்சிருக்குங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னதாங்க இந்த 800 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லைவில் சொன்னதாங்க ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வரும்னு சொன்னோம். இப்போ வரைக்கும் அப்படி தாங்க இருக்குது நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து. நம்ம மார்க்கெட் முடிகிறப்ப நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 845க்கு பக்கம் முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் சின்னதாக இறங்கியிருக்குங்க. ஒரு 100 பாயிண்ட் இறங்கிட்டு நல்ல ஒரு ரெக்கவரி தாங்க. இமீடியட்டாக 100 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருக்கு. ரெக்கவரி ஆகிட்டுங்க. இப்போ வரைக்கும் ஃப்ளாட் ஓப்பனிங் மாதிரி தாங்க காமிக்குது. இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனும் நடக்காது. இது நம்ம மார்க்கெட்டில் என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து 832 முடிஞ்சிருக்கு. போஸ்ட் மார்க்கெட் வேல்யூ 837ங்களா, இந்த ரேஞ்சில் தாங்க ஓப்பன் ஆகும். 830 to 840 இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஓப்பன் ஆனதுமேங்க சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு பையிங் வந்துட்டுங்க மார்க்கெட்டு கீழே கொஞ்சம் இந்த 800 SL கலெக்ட் பண்ணுறதுக்காக கீழே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுங்க 740ங்க. இது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. 740ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் ஆகும். 740 வரைக்கும் வராதுங்க, அதுக்கு முன்னாடியே திரும்பிடுவான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா. இங்கே வந்துட்டுங்க, இதுக்கு முன்னாடியே திரும்பும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்குள்ளங்க இந்த எக்ஸ்பைரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 25 அந்த ரேஞ்சில் தாங்க வந்து முடியும். நிஃப்டியோட சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 740 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். எக்ஸலண்டான சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 தாங்க ரெசிஸ்டன்ஸ். மேபி இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா 25 இந்த ரேஞ்சில் தான் முடிய வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, கேண்டில் வந்து நல்ல ஒரு பையிங் வரலாங்க. பையிங்னா ஒரு 100 to 200 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஓவராலுங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 750 வரைக்கும் வந்துட்டுங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 850 to 900 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னதாங்க நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. ஒருவேளை நிஃப்டி கீழே இறங்குறப்பங்க இந்த ஒரு 250 இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டுங்க. 56 250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்பறக்கு வாய்ப்புகள் அதிகங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க நிறைய டேட்டா இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த வாரமே யூஎஸ் ஃபெட்டோட இது இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அடுத்த வாரம் நம்ம இந்தியாவோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குங்க. அது இல்லாமல் ஆகஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ட்ரம்போட டேரிஃப் இருக்குது. அதனால் நிறைய டேட்டா இருக்குது. ஒருவேளைங்க பேங்க் நிஃப்டிங்கிறது சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்ப ஆல் டைம் கையை பிரேக் பண்ண சான்சஸ் இருக்குங்க. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாங்க, ரெண்டுமே புல்லிஸில் தான் இருக்குது. இன்னும் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்க்கு மாறல. ஒன்ஸ் நெகட்டிவ்க்கு மாறுனாங்க நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500க்கு கீழே போகணுங்க. ஸோ 24,500 கீழே போனால் ஓவரால் ட்ரெண்டு நெகட்டிவ்க்கு மாறுங்க. அது வரைக்கும் ட்ரெண்ட் வந்து புல்லிஸில் தாங்க இருக்கும். சின்னதாக வருங்க. அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வருது. மேபி இந்த 750 இருக்கிற சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சு பிரேக் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ரேஞ்சு பிரேக் ஆனால் திரும்ப ஆல் டைம் கை தாங்க இது. எஸ் ஆல் டைம் கை தான் 26,300ங்களா ப்ரீவியஸ் நிஃப்டியோட ஆல் டைம் கை. எஸ் இங்கே கொண்டு வரக்க பார்ப்பானுங்க 26,300 தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தாங்க. ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா 25ல ஓரளவுக்கு பில்ட் ஆயிருக்கானுங்க கால் ரைட்டர்ஸ். மேபி இது ஹண்ட் ஆகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே தான் 20 இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா 25ல தான் முடிய வாய்ப்புகள் அதிகம். பார்க்கலாங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு பையிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ரைட்டர்ஸ் வந்து 25ல புட் ஆப்ஷன்லாம் வந்துடுவாங்க. திரும்ப 900 800 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரைட்டர்ஸ் வந்து வர பார்ப்பானுங்க. 800ங்க, அதுக்கப்புறம் 900, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 25ல வர பார்ப்பானுங்க. ஸோ மேபி நாளைக்கு இல்லை நாளானிக்கு தான் 25ல அதிகமாக நல்ல ஒரு சப்போர்ட்டாக வரும். அது வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 800ல பில்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்க, நான் லைவுக்கு வரேன். லைவ்ல பார்க்கலாங்க. தேங்க்யூ.